இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, கூகுளுக்குள்ள நீங்க டைரக்டா போயிடுங்க. ஸோ கூகுளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிட்டு இந்தியா 360 jobs.com ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப்சைட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதோட ஜாப் ரிலேட்டட் வந்து இங்க கொடுத்துருக்கோம். டிஎன்ஏபி, டீச்சர்ஸ் ரெக்கமெண்டட், டிஎன்எஸ்ஆர்சி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப்ஸ், விஓஓ, கூட்டுறவுத்துறை, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ லேட்டஸ்டா நம்ம என்னென்ன ஜாப்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோடைய டீடைல்ஸும் எல்லாமே இங்க இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் வந்து ஆல்ரெடி மூடிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் சேனல் வந்து இருக்குது. ஸோ அது மூலியமா வாங்கலாம். ஸோ லேட்டஸ்டா நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு நம்ம போஸ்ட் வந்து இதுல இருந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சைன் அப் பண்றவங்க சைன் அப் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் போட்டு கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். சப்ஸ்கிரைப் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்ம போடுற எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம போட்டிருக்க இந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எல்லாமே இருக்குது. அப்ளை ஆன்லைன், அபிஷியல் நோட்டிபிகேஷன், அபிஷியல் வெப்சைட், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, இதுக்கான டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ், ஸோ அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரு, ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், ஸோ இது வாட்ஸ்அப் லிங்க், காப்பி லிங்க் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, ஸோ இதுலயே வந்து லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதே மாதிரி இனிமே நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் செயலுக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வெப்சைட்டும் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். நம்மளோட வெப்சைட் நேம் india360jobs.com. ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, டேரக்டா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா போர்ட்டல் வந்துட்டு இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டாஃப் ரெக்கமெண்ட் நோட்டிபிகேஷன் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இமெயில் ஐடி இங்க இருக்குது. சோ இந்த இமெயில் ஐடிக்கு தான் எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்துட்டு ஒண்ணு மெயில் மூலமா அனுப்பலாம், இல்ல அப்படின்னா டைரக்டா வந்துட்டு இவங்க இங்க கொடுத்திருக்கிற அட்ரஸுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணி அவங்க சொல்ற டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய சிவி, ரெஸ்யூம் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிட்டு நீங்க அனுப்பலாம். சோ அனுப்ப வேண்டிய முகவரி தி மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் கார்பரேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ், 42 ஆலந்தூர் ரோட், திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை, தமிழ்நாடு 6,32,000. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 12/9/2026 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். ஸோ இந்த கிளிக்கர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றதை பார்த்தலாம். ஸோ இந்த போட்டோ இருக்கிற இடத்துல உங்களுடைய 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப் லெட்டர்ல வந்துட்டு இங்க வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாருங்க கேப் லெட்டர்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ போல்டு பண்ணி காட்டுறேன். ஸோ கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அண்ட் இமெயில் ஐடி, போன் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க. நேஷனாலிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏஜ் என்ன ஓர்ஸ் அதை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க.
உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன் படிச்சுங்க, என்ன யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ். அடுத்து வந்து 12th போட்டுக்கோங்க. சேம் ஸ்பெசிபிகேஷன், யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் டிகிரி போட்டுக்கோங்க. அது என்ன படிச்சிருக்கீங்க. அடுத்து வந்து பிஜி முடிச்சிருந்தா பிஜி. அதுக்கு அடுத்தபடியாக வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்க கோர்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க டைப் பண்ற இந்த மாதிரி நீங்க என்ன முடிச்சிருந்தாலும் சரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டைப் ரைட்டிங் வந்துட்டு சொல்லி இங்க கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு என்ன கம்பெனி, ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு இங்க நீங்க வந்துட்டு டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னவா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த உங்களுடைய டீடைல்ஸ், டெசிக்னேஷன் டீடைல்ஸ் இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க என்னவா ஒர்க் பண்ணிக்க கொடுத்துக்கோங்க. எந்த இயர் டு எந்த இயர், ஸோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு உங்களோட நேச்சர் ஒர்க் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 5 கம்பெனி வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ரிலேட்டட்ல, இண்டஸ்ட்ரி ரிலேட்டட்ல எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு யூஏவி வந்துட்டு கொடுத்துக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர், என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்றீங்க, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிவி, சிவினா ரெஸ்யூம் வந்துட்டு சொல்லுவாங்க, அது வேணும் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மார்க் ஷீட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க டைப் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க வந்துட்டு பிளேஸ், ஸோ எந்த ஊரோ நீங்க அதை கொடுத்துக்கோங்க. டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டேட்டோ, ஸோ அந்த டேட் நீங்க விண்ணப்பிக்க போற டேட்டை கொடுத்துக்கோங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய டைரக்டா வந்துட்டு உங்களுடைய சைன் வந்துட்டு இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இங்க வந்துட்டு காலர் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டு இங்க டைரக்டா இங்க போயிடலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா ட்ரோன் பைலட்ஸ்க்கு வந்துட்டு 7 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிடி இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்துட்டு 8 காலி பணியிடங்கள், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் கோ பைலட்ஸ்க்கு வந்து 8 காலி பணியிடங்கள், பேசிக் நாலேஜ் ட்ரோன் சிஸ்டம் இருக்கணும். சூப்பர்வைசருக்கு வந்துட்டு 2 காலி பணியிடங்கள், டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். கார் டிரைவருக்கு வந்துட்டு 1 காலி பணியிடங்கள், வேலிடு லோ மோட்டர் வெஹிக்கிளும் ஹெவி மோட்டர் வெஹிக்கிளும் கண்டிப்பா வந்து உங்களுடைய லைசன்ஸ் அப் டு வேலிடேட் வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் குக்கிங்க்கு 1 காலி பணியிடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. குக் ஹெல்ப்பருக்கு வந்துட்டு 1 காலி பணியிடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து குட் டிசிப்ளின் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டெண்டர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்துட்டு 1 காலி பணியிடங்கள், பேச்சுலர்ஸ் டிகிரி 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. RP2O சூப்பர்வைசருக்கு வந்துட்டு 8 காலி பணியிடங்கள். ஸோ பேச்சுலர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒன்று வியூ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன், ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க பார்த்துருக்கக்கூடிய இந்த இது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது நீங்க ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ அந்த அனுப்ப வேண்டிய முகவரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஹைப்பர் தட்டினா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலா இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட் கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். நம்மளோட வெப்சைட் நேம் india360jobs.com. So thank you, friends. Thank you so much. All the best for your career.